வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த நீட் போராட்டம் அதிலிருந்து நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் கைது வரை இந்த நியூஸ் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்நாடு சார்ந்த நியூஸ் மீடியாஸ் இருக்கு இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு மக்களை மூளைச்சலவை பண்ணி அதுக்கேற்ற தங்களோட அரசியல் தேவைக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்புறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அடங்கும். ஸோ இதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே போல் நீங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேசுகிற தவறு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் தொடர்பான போராட்டம் நடந்துச்சு. அந்த கரப்பான்பூச்சி கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கட்சி கோரிக்கை நீட் வினாத்தாள் கசிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த துறை சார்ந்த நபர்கள் இல்லையா, பிரதான் சொல்லக்கூடிய ஒரு நபர், தர்மேந்திர பிரதான் சொல்கிற ஒரு நபர், அவர் பதவி விலகணும். அதே போல் அந்த குறிப்பிட்ட இது நடந்தனால உயிரிழந்த மாணவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, அந்த போராட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் நிறைய நபர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 370 நீக்கணும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் அங்கே நடந்த போராட்டம் நீட் தேர்வுக்கான ஒரு போராட்டம் தான். அதில் சம்மந்தமே இல்லாத நிறைய அரசியல் கட்சிகள் உள்ளே புகுந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ளே புகுத்தி அதன் மூலமாக அரசியல் மாணவர்களை பயன்படுத்தி அரசியல் பண்ண பார்த்தாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கரப்பான்பூச்சி கட்சி சொல்லி ஒரு கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நடந்துச்சு. அங்கே நடந்தது என்னன்னா, நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. தமிழகத்தில் நடந்தது என்னன்னா, நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேர்வு முழுசாக நம்ம ஒழிக்கணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதே போல் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் இது ஒழிக்கணும்னு சொன்னாரு, ஆனால் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்கு ஆதரவு கொடுத்தது திமுக, ஓகேங்களா. ஸோ இந்த 2 கட்சி தான் மெயினாக காரணம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களும் அவங்க ஆட்சி பண்ணும்போது நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட், அவர் கொடுத்த ஒரு மக்கள் சந்திப்பு நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பிரச்சாரம் போகிறப்ப அப்பயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட்டை நம்ம ஒழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது மாநில பட்டியலில் தேசிய பட்டியலில் இருக்குது. ஸோ தேசிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்படி கையப்பா, உனக்கு ரைட்ஸே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஒரு சில சட்ட திருத்தங்கள் நம்ம இதில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதுதான் அதுக்கு அவங்க கொடுத்த ஒரு ஃபுல் ஸ்டாப். அதை தொடர்ந்து இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைமில் மறுபடியும் சேம் அதே நீட் போராட்டமும் வருது, இந்த ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஜனநாயகன் படம் கேட்குதா, அமைச்சர்கள்லாம் போய் படம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷம் இங்கே தூய்மை பணியாளர்கள் அவங்க போராடினதாக இருக்கட்டும், அதே போல் டெம்பரவரியாக நர்சிங்கில் பார்க்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்டில், அவங்களா இருக்கட்டும், டெம்பரவரி டீச்சர்ஸ் அவங்க இருக்கட்டும், இவங்களாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போலாம் பார்த்திங்கன்னா, இந்த மாமன் படம் வந்தது, 2-3 படம் வந்துச்சுப்பா. அப்போ பார்த்திங்கன்னா திமுக சார்ந்த நபர்கள்லாம் நிறைய அமைச்சர்கள், இந்த மாசபுரம்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் அவங்க சார்பாக நிறைய நபர்களை கூட்டிகிட்டு போயிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் படம் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே குண்டு கட்ட அந்த போராட்ட மக்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ரெண்டுத்துக்கு என்னடா வித்தியாசம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இங்கே தஞ்சாவூரில் இந்த மேகதாது, ஏற்கனவே மேகதாது சீம் போயிட்டு தான் இருக்குது. மேகதாதுலாம் நிறையா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி விஜய் நாங்கள் வர கர்நாடகா பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரி ஓகே நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் இது இறுதியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஏதோ ஒரு சர்ச்சரவால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு 2 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் இங்கே வர வேண்டாம், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, தண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு இங்கே தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொல்லி 2-3 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, கர்நாடகா சார்ந்த பகுதிகளில் அதிக மழை மழை பெஞ்சதுனால திடீர்னு அங்கே தண்ணி திறந்து விட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இதுதான் இதனால் நடந்திருக்கு. ஸோ இந்த திமுக தரப்புல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு வரப்போகுது, தண்ணி இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே தான். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மழை தான் இயற்கை தான் தண்ணி கொடுத்துருச்சு, இவரெலாம் ஒன்றும் பண்ணல. அவருக்கு எதுவுமே நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை, நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இதில் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கான அரசியல் பண்ணுற வாய்ப்பே இயற்கையே உங்களுக்கு மறுக்குது, ஓகேங்களா. ஸோ அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி தண்ணி எங்கே வரணும் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி, எங்கே வரணும் தண்ணி,
காவிரியில் தண்ணி வரணும், வந்துருச்சு. சரி வரலன்னு வச்சுங்களேன், எங்கே வரணுமோ அங்கே வரணும்னா வர வேண்டிய இடம் ஒரு விஷயம் வந்து காவிரியில் தண்ணி, இன்னொரு விஷயம் எங்கே வரணுமோ அங்கே வரணும். வர வேண்டிய இடம் காவிரி, இன்னொரு இடங்க அது நீங்கள் தான் சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து இதில் பேசுனது டபுள் மீனிங் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்? ஏன் ஒரு நார்மலாக சொல்லுவாங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ஏன் நீங்கள் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரியே வந்து எல்லாருக்கும் புரியுதுன்னு நீங்கள் சொன்னதே அப்படி தான் சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் எப்படி வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் பண்ணுவீங்க, ஆனால் உங்களை யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இதே உங்கள் ஆட்சியில் யாராவது ஒரு நபர்கள் சாதாரணமாக வந்து விமர்சித்து பேசுகிறேன், அவங்க குண்டாஸ் வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஏற்புடையதா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும்னு சொன்ன அந்த விஷயத்த வந்து டம்ப் பண்ணிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணதை ரொம்ப ஹைப்பில் கொண்டு போகிறாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து என்ன வந்து நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து மக்கள்கிட்ட நியூஸாகவே வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதை தான் நான் வந்து இந்த விஷயத்தில் அந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தெளிவாக நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன்.